ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷம்ஸ் லைஃப் ஸ்டைல் பேசுகிறேன். இன்றைக்கி செகண்ட் ஒர்க்கு ஃபேஸ்புக்கு பேஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ யாருக்காவது தெரியலனா இந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க, ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன், அது பார்த்து அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, ஓகேவா? தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டேஷ்போர்டு போய் பார்த்துக்கோங்க ஃபேமிலிஸ். டேஷ்போர்டில் நான் ஒர்க் பண்ணிட்டேன், ஸோ அதனால் 15 ருபீஸ்னு இருக்குது. உங்களோட டேஷ்போர்டு பார்த்துக்குங்க. பேக் வாங்க, டுடே டாஸ்க் டச் பண்ணுங்கள். ஸோ சாரோட வீடியோ பார்த்துக்கோங்க, எது பேஸ் பண்ணி வந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கு அக்கௌண்ட்டு இது வச்சு தான் நம்ம வந்து டாஸ்க் பண்ணணும். என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில் பாருங்கள், எக்ஸ்ப்ளனேஷன்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு கொடுத்தாச்சு. இப்போ வாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்கள் ப்ளஸ் பார்த்துருந்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா கூகுள் போகும். கூகுளில் அமேசான் டச் பண்ணுங்கள். அமேசானில் amazon.in இருக்குது பார்த்தீங்களா, இது டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இதில் எல்லா ப்ராடக்ட்டும் லைனாக போகும் பாருங்கள். இதில் வந்து நான் ஃபேஷன்ஸ் டச் பண்ணுறேன். ஃபேஷன்ஸில் வந்து மென்னு, உமன், கிட்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் உமன் எடுக்கிறேன். உமனில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்கள். டாப், டீஸ், ஜீன்ஸ், குர்த்தி, சல்வார், சாரீஸ் இதெல்லாமே இருக்குது. நான் சாரீஸ் செலக்ட் பண்ணுறேன். சாரீஸில் உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா பாருங்கள், இல்லைனாலும் நீங்கள் வந்து சர்ச் பாக்ஸில் போயிட்டு டைப் பண்ணுங்கள், பார்ட்டி வேர் சாரீ. நான் எனக்காக கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸுங்க வந்திருக்கு. எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ரேட் கூட இருக்குது பாருங்கள், உங்களுக்கு என்ன ப்ரைஸில் வேணும் அதில் கூட இருக்குது. எது வேணுமோ இது செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறேன். பார்ட்டி வேர் சாரீஸில் இந்தந்த அமௌண்ட்டில் வந்து நிறைய சாரீஸுங்க இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து இது செலக்ட் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இது செலக்ட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன், ஓகேவா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு இதை என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்கள், இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா? இந்த மாதிரி டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும், ஓகேவா? காப்பி எது வேணுமோ பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு நேராக வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எதுக்கு போங்க, ஃபேஸ்புக்கு போங்க. ஃபேஸ்புக்கில் போயிட்டு இங்கே பாருங்கள், மேலே ரைட் சம்திங் ஹேர் இருக்குது பார்த்தீங்களா, இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். வாட்ஸ் ஆன் நீங்கள் வந்து காப்பி பண்ணுறதுக்காக வச்சுருந்தங்க பார்த்தீங்களா, அதை எடுத்து இதில் காப்பி பண்ணிக்கோங்க. இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இங்கே, ஓகேவா? இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. அப்புறம் நீங்கள் எதனா எழுதுறதா இருந்தாலும் எழுதிக்கோங்க, ஓகேவா? திஸ் சாரீ வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல் எழுதிட்டு இதை வந்து இங்கே பாருங்கள், இதை வந்து டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்தீங்க பார்த்தீங்களா ஃபோட்டோ, இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ அப்லோடு பண்ணணும், ஓகேவா? அப்லோடு பண்ணிவிட்டு இது போஸ்ட் பண்ணணும், ஓகேவா? நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணிவிட்டேன், அதனால் வேண்டாம், ஓகேவா? போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே கீழேயே வந்து ஷேர்ன்னு வரும், ஓகேவா?
இங்கே கீழே வந்து ஷேருன்னு வரும். அந்த ஷேர் கொடுத்தீங்கன்னா கீழே வந்து காப்பி லிங்க்குன்னு வரும். ஓகேவா? காப்பி லிங்க்கு நம்ம காப்பி லிங்க் பண்ணிக்கணும். ஓகேவா? பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் இந்த பேஜ்க்கு வரணும், குரோம் பேஜ்க்கு. ஓகேவா? மறுபடியும் நம்ம வந்து இந்த பேஜ்க்கு வரணும். ஓகேங்களா? நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த லிங்க் வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேவா? இங்கே கொடுத்துட்டு நல்லா டச் பண்ணோம்னா இந்த மாதிரி பேஸ்ட்டுன்னு கேட்கும். ஓகேவா? பேஸ்ட்டு கொடுத்துருங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் சூஸ் டைப்பில் வந்து நம்ம ஃபேஸ்புக்கு பேஸ் பண்ணி தானே நம்ம ஒர்க் பண்ணோம் இப்போது. ஸோ ஃபேஸ்புக்குன்னு கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் டைட்டில்லையும் நம்ம வந்து ஃபேஸ்புக்குன்னு கொடுக்கணும். ஓகேவா? இது கரெக்டாக இருக்கா பார்த்துட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுக்கணும். நான் வந்து சப்மிட் கொடுத்து என்னுடைய வேலெட்டில் வந்து 5 rupees ஆட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து இப்போ சப்மிட் பண்ணலை. நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டாஸ்க்கான டேட் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது 3 daysக்கு அப்புறம் தான் நம்ம வந்து மறுபடியும் ஒர்க் பண்ணணும். இன்றைக்கி 13க்கு ஒர்க் பண்ணியிருக்கோன்னா 14, 15, 16 விட்டுட்டு 17ஆம் தேதி நம்ம வந்து மறுபடியும் டாஸ்க் பண்ணணும். ஓகேவா?